ஹாய் அகெயின் வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல். ஸோ கொஞ்சம் நாளாக வந்து வீடியோ ஒர்க் பண்ண கிடைக்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ நம்ம தெரியும், நம்ம மெடிஃபார்ம் சேனல் நம்ம ஒரு ட்ரக் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கும் ட்ரக் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஸ்டோரி உண்டு. ஸ்டோரிங்கிறத விட நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் இல்லை, 2-3 பேஷண்ட்டை கண்டிஷன் எப்படின்னா வந்து பிள்ளை கிடச்சி பேபி கிடைச்சி 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து 3 மந்த்து 4 மந்த்துக்கு அப்புறம் வந்து எகெயின் இன்னொரு பேபி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்டு வராங்க. ஸோ அப்படியான பேஷண்ட்டுகளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நத்திங் we can do. ஸோ ஒன்லி சொல்யூஷன் வந்து எபோஷன் தான். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து எபோஷன் வந்து இல்லீகல். ஸோ we can't do anything. ஸோ அப்படியான சுச்சுவேஷன் வரப்போகுது. அப்படியான சுச்சுவேஷனை மீட் பண்ணிங்கன்னா வந்து அதை தடுத்து கொள்றதுக்காக, அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ட்ரக் வந்து மெடிக்கலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரக் பண்ணுவாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய பார்க்க போகிற ட்ரக் வந்து என்னென்னா வந்து எமர்ஜென்சி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ட்ரக். நம்ம ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ட்ரக்கில் வந்து நிறைய டைப் ஆஃப் ட்ரக்கில் பார்த்துருக்கிறோம். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் மித்துரி சம்மந்தமாக. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்கள பாருங்கள். அப்படியே அந்த மித்துரி அப்படி எமர்ஜென்சி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ட்ரக் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டாக்கள், அல்லது இப்படி எதுவும் சிச்சுவேஷனில் வந்து எமர்ஜென்சியாக வந்து அந்த கான்ட்ராசெப்ஷனை, அந்த ப்ரெக்னென்சியை வந்து டெர்மினேட் பண்ணணுமெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் தான் வந்து இந்த போஸ்டினோர் 1 என்ற ட்ரக். ஸோ இதில் வந்து 2 டைப் வரும், போஸ்டினோர் 1 அண்ட் போஸ்டினோர் 2 சொல்லிட்டு 2 வகையான ட்ரக்கு வரும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி எஃபெக்டிவாக இருக்கும், இதோட மெக்கானிசம், இதோட சைட் எஃபெக்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்டினோர் 1 யூஸ் பண்ணுறது வந்து எமர்ஜென்சி ஓரல் கான்ட்ராசெப்டிவ். அதாவது நீங்கள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரெக்னென்சியை வந்து டெர்மினேட் பண்ணணுமெண்டா வித்தின் 72 ஹவர்ஸ், அதாவது 3 டேஸுக்குள்ளே இந்த டேப்லெட் எடுத்தீங்கன்னா வந்து இது 99% வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். சரியா? ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கிற ட்ரக் வந்து லிவோனோகெஸ்ட்ரோல் 1.5 மில்லிகிராம். இந்த ட்ரக் என்ன செய்யமாண்டா வந்து உங்களோட எக் ரிலீஸ் ஆகிறத வந்து டிலே பண்ணி, அந்த எக் ரிலீஸ் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அதால் வந்து எக்கும் ஸ்பெர்மும் இணைஞ்சி அதால் ஒரு நுகம் ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணும் 72 ஹவர்ஸுக்குள்ளே இடையில எடுத்தீங்கன்னா. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரக் வந்து எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தோம்னா வந்து இதில் போஸ்டினோர் 1, 2 சொல்லி 2 டைப் இருக்கும். போஸ்டினோர் 1ல் வந்து 1 டேப்லெட் தான் இருக்கும். ஸோ இது எப்படி எடுத்த எஃபெக்டிவ்னா வந்து இன்னொன்று செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சதுக்கு பிறகு 72 ஹவர்ஸ், அதாவது 72 மணித்தியாலத்துக்கு இடையில் வந்து இந்த டேப்லெட் வந்து எடுக்கும். அப்படி எடுத்திங்கன்னா வந்து எஃபெக்டிவ் 99% எஃபெக்டிவாக இருக்கும். 72 ஹவர்ஸ் 3 டேஸுக்கு அப்புறம் வந்து எடுத்திங்கன்னா வந்து எஃபெக்டிவ்னஸ் இல்லை. கட்டாயம் வந்து எவ்வளோ ஏலியா வந்து எடுக்க இயலுமோ அவ்வளோ ஏலியா வந்து எடுக்கணும். போஸ்டினோர் 1 டேப்லெட் இருக்கிறது. அடுத்தது 2ஆவது டேப்லெட் இருக்கு வந்து இதை வந்து எடுக்கிறேன்னா வந்து இதில் 2 டேப்லெட் இருக்கும். ஃபஸ்ட்டு டேப்லெட் வந்து 72 ஹவர்ஸில் ஒரு டைம் எடுத்திங்கன்னா அந்த டைம் விட்டு 12 ஹவர்ஸில் அடுத்த டேப்லெட் வந்து எடுக்க வேண்டி வரும். இது போஸ்டினோர் 2 வந்து எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். அடுத்தது இதற்காக வர சைடு எஃபெக்ட் பார்த்தோம்னா நார்மலாக வந்து ஹெடேக் இருக்கும், நோஷியா, வாமிட்டிங், குமுட்டல், வாந்தி போன்ற சிம்டம்கள் இருக்கும். அதே மாதிரி சம்டைம் வந்து ரேராக வந்து மென்சுரல் ப்ளீடிங் வந்து பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்கும். அது நார்மல் சைட் எஃபெக்ட். பட் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. சம்டைம் கொஞ்சம் எடுத்தால் வந்து வாமிட்டிங் வரும். அப்படி வாமிட்டிங் வந்தால் வந்து எகெயின் 12 ஹவர்ஸுக்குள்ளே அடுத்து 2 ஹவர்ஸுக்குள்ளே வாமிட்டிங் வந்துச்சுன்னா இன்னொரு டேப்லெட் எடுக்க வேண்டி வரும். மற்றபடி ஓகே, ப்ரொடெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் ஓடிஸாக வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இது FPAல அலோட் பண்ண ட்ரக் தான். ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷனில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோட் பண்ண ட்ரக் தான். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுதான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எபோஷன்ஸ்க்கு வந்து எபோஷன் பண்ணாது. அதே மாதிரி ப்ரெஸ்ட் ஃபீடிங்லாம் யூஸ் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ கட்டாயம் வந்து இப்படி சுச்சுவேஷனில் மீட் பண்ணால் வந்து இந்த ட்ரக் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மற்றவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே,
பாய்.